ஒரு வசனத்தை விசுவாசத்தோடு, ஒரு வசனத்தின் ஒரு சின்ன நடு வார்த்தைகளை நாம் இன்று எடுக்க போகிறோம். முழு வசனத்தை சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் விசுவாசத்தில் அதை எடுக்கிறோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் கரெக்டாக மத்திய பகுதியில், அந்த வசனத்தில் சென்டரில் ஒரு வார்த்தை இருக்குது. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம், அது என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது, எனக்கு என்ன செய்வார்னு உங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தம் நம்ம எல்லாருக்காகவும் ஒரு காரியத்தை செய்வார் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதை அப்படியே விசுவாசிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்டதுக்கு காரணம் என்ன? நாம் விசுவாசித்து அதனுடைய நன்மையை பெறும்படிக்கு. அல்லேலூயா. இதில் எந்த ஒரு வசனமும் விட்டுடலாம் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. அப்படி ஒரு இந்த வசனம் வேண்டாம் விட்டுடலாம், அது கர்த்தரே அதை விட சொன்னார், இது நம்ம எடுத்துக்கணும், இது இப்போ எடுக்கக்கூடாது, அது அப்போ எடுக்கணும், இந்த கதையே கிடையாது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால், ஆவியின் ஏவுதல்னாலே அருளப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன வசனங்கள் ஒரு காலம் ஒழியாது. ஆமேன். அப்போ இந்த வசனத்தில் சந்தோஷம் இருக்குதா? அவன் அங்கே ஒரு வேளை அப்படின்னா, இங்கே நம்ம இன்னைக்கு ஒரு வேளை இல்லை, நிச்சயமாய். ஏன் ஒரு வேளைன்னு அங்கே சொன்னால், இன்னைக்கு நம்ம ஏன் நிச்சயமாய் என்று சொல்லுகிறோம் அப்படின்னாக்க, உன்னதத்திலிருந்து வரும் அருணோதயம் நம்மை சந்திக்காமல் இருந்தால் ஒரு வேளைன்னு சொல்லலாம். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்னு எழுதியிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது முடித்தார்னு சொல்லு. பழைய ஏற்பாட்டில் எல்லாமே இயேசு கிறிஸ்து வராததுனால அந்த டைமில் வருவார், முடிப்பார், செய்வார், பாவங்களை மூடுவார், அப்படி தான் இருக்கும். பாவங்களை மூடுவார், தீர்க்க தரிசனமாகவே சொல்லப்படும். புதிய ஏற்பாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வருவார், மூடுவார், செய்வார் இப்படியெல்லாம் பேசணுன்னா நமக்கு காரியம் விளங்காதவங்க பேசுகிறாங்கங்கிற மாதிரி ஆகிடும். அவர் வந்துட்டார், ஆண்டவர் வந்து செய்து முடித்தார். செய்த கிரியைகள் அறியாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அறியாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையில் காலம் சமீபமாக இருக்கிறதுனால அதை உட்கார வச்சு இந்த நாட்களில் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறார் ஆண்டவர். இன்ஜினியரிங், சயின்ஸு, மெடிசன்லாம் உட்காந்து மாங்குன்னு உட்காந்து படிச்சிடலாம். படித்ததை மறந்தும் போகலாம், ஈஸியாக மறக்கலாம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸு நம்ம படித்ததெல்லாம் டெய்லி லைஃப்பில் வராது. ஆனால் அது ஒரு மனுஷன் ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஏன்னா நல்ல ஒரு கடின உழைப்பில் நல்ல உலக படிப்புகளை படிச்சிடலாம். ஆனால் இது அப்படி இல்லை. இது எவ்வளவுதான் கடின உழைப்பு போட்டு படித்தாலும் கூட முதல் 2 காரியங்கள் முக்கியம். ஒன்று, இதை தேடுகிற மனசு வேணும், நம்பர் 1. 2வது, என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்னு சொன்னார். அப்போ இதை தேடுகையில் அவர் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லணும். இல்லைன்னா ஸ்தோத்திரம், இந்த உலக படிப்புகளைப் போல வேதம் அல்ல என்பதை நாம் அறிவோம். அப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அதை நமக்கு சிலுவையிலே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்னென்னலாம் செய்தார் என்பதை தெளிவுபடுத்தும் போது, அறியாமல் ஆராதிக்கிறதற்கும் சத்தியத்தை அறிந்து நன்றி சொல்லுதலுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. அப்போது நமக்கு கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. சிலுவையிலே கர்த்தர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அதனால் கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார். எப்பப்பெல்லாம் செய்கிறாரோ அப்பப்பெல்லாம் ஒரு சாட்சியை நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ இதை சொன்னது யாருன்னு கேட்டால், சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான். இவனுக்குள்ள இருக்கிற ஆவியே வேற, டோட்டலாக
அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இவன் சரியான ஒரு தேவபக்தி உள்ள ஒரு பையன். அவங்க அப்பா நல்லா தான் ஆரம்பித்தார், ஆனால் போக போக அவருடைய முடிவுகள் நல்லா இல்லை. அவருடைய எண்ணங்கள் மாம்சத்துக்குரியவைகளாய் போய் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவ கோபத்தை சம்பாதித்து கொண்டான், தேவ கோபத்தை சம்பாதிச்சான். ஆனால் யோனத்தான் அப்படி கிடையாது. அவன் நல்ல ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு நல்ல தரிசனம் உள்ள ஒரு மனுஷன். அதனால தான் மச்சானுக்கும் பையனுக்கும் நல்ல உறவு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட மச்சானுகளுக்கு ஸ்தோத்திரம். எல்லா மச்சானுங்களும் அப்படி இருக்கிறது இல்லை, ஸ்தோத்திரம். அப்பாவுடைய மருமகனுக்கும் இவன் மச்சான், அதான் மச்சான் தானே. அப்போது நல்ல ஒரு உறவு. ஏன்னா ஆவிக்குரியவன் ஆவிக்குரியதோட ஒட்டும். தண்ணீரும் தேங்காய் எண்ணெயும் ஒட்டாத மாதிரி சிலது ஒரே வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, ஒட்ட மாட்டாங்க. சிலர் அப்பப்போ ஒட்டுவாங்க, அப்பப்போ போயிடுவாங்க. சில காரியங்களில் ஒட்டுவாங்க, சில காரியங்களில் ஒட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு எண்ணெயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி, தண்ணியும் மிக்ஸ் ஆகுற மாதிரி சிலர் குடும்பங்களில் அப்படி இருக்கும். அப்போது மச்சானுக்கும் இவனுக்கும் நல்ல ஒரு உறவு. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் யாரை கொண்டாகலும் செய்யலாம். இப்போ அப்பாவை கொண்டு செய்யலைன்னா யாரை கொண்டாகலும் செய்யலாம். இப்போ அப்பா என்ன செய்தார்னா 1:2 வாசிக்கணும். அப்பா என்ன செய்தால், ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அப்போ இவனுக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் என்னன்னா, இந்த பெலிஸ்தியருக்கு விரோதமாக நம்ம போய்த்தான் ஆகணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் செய்வார், எல்லாம் செய்வார், நம்ம சும்மா உட்காந்துருக்கலான்ட்டு. தப்பு. நம்மளும் என்ன செய்யணும், எதிர்த்து நிற்க வேண்டியதுதான். ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீ எதிர்த்து நின்று போராடி அவன் மண்டையை உடையன்னு சொல்லலை, எதிர்த்து நிற்க சொல்கிறார். அதை தான் நம்ம செய்யணும், எதிர்த்து நிற்கணும். அப்போ அவன் உள்ளே வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு எதிர்த்து நிற்கணும். அந்த ஒரு தரிசனம், அந்த ஒரு வைராக்கியம் தேவ பிள்ளைகளாகிய திருச்சபையாகிய நமக்கு அது அவசியம். கர்த்தரே எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கூடாது, நம்ம பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளும் அந்த அவனுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த ஸ்பிரிட்டோட, அந்த எண்ணத்தோட நம்ம ஜீவியத்தை செய்யணும். அல்லேலூயா. இவன் என்ன சொல்கிறான்னா, பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வாங்கிறான். அந்த வார்த்தையே இப்படி மௌனமாக இருக்கக்கூடாதுல்ல. அந்த வார்த்தையே ஒரு சரியான சவாலான ஒரு வார்த்தை. அவனை விடக்கூடாது, சத்துருவை விடக்கூடாது. என்னுடைய அப்பா ராஜா, தகப்பனார் ஒரு இயலாத ஒரு நிலைமையில் இருக்கிறதாக நான் காண்கிறேன்கிற மாதிரி பார்த்தான். எங்கள் அப்பா அவனை தகப்பனை நல்லா அப்சர்வ் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே வர்றான். அப்பா கையில் தேசம் எவ்வளவு பாழாய் போகுது அப்படிங்கிறத அவன் கவனிக்கிறான், பிள்ளை கவனிக்குது. அப்போது இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், என்னடா நம்ம கர்த்தருடைய தேசம் ஆச்சே இது, இப்போ அப்போ நம்ம குடும்பம் கர்த்தருடைய குடும்பம் ஆச்சே, இப்போ குடும்பத்துக்கு வாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் வருதே, இவ்வளவு நம்ம நினச்சபடி நடக்கலையே, இவ்வளவு எதிர்ப்புகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு சத்துரு உள்ள புகுந்துட்டானே, இன்னும் கொஞ்சம் விட்டா ஆமாம் குடும்பத்தையே என்ன செஞ்சிருவான், காலி பண்ணிடுவானே. அதனால தான் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகளும் தகராறுகளும் நடந்துச்சு. இவனுடைய எண்ணமே அப்படி தான் இருக்குது. இவனை துரத்தணும், அடித்து காலி பண்ணணும். அப்போது தன்னுடைய ஆயுததாரி, இவனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒருத்தன் இருக்கிறான். இவனுக்கு ஏற்ற ஜாடிக்கு ஏற்ற மூடி ஆயுததாரி அதே ஸ்பிரிட்டில் இருக்கிறான். இப்போ
இப்போ நம்மோட கூட இருக்கிறவங்க நம்மளுடைய எண்ணங்களோட அதே மாதிரி இருந்ததுன்னா நமக்கு எவ்வளோ பெரிய பலம் தெரியுமா? ஆப்போசிட்டாக இருந்தாங்கன்னா செத்தோம் நம்ம. அப்படி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாண்ணா பெலிஸ்தரின் தானயத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தகப்பனுக்கு ஏற்கனவே தகப்பன் தூக்க மாத்திரை போட்டு உட்கார்ந்துருக்கிறார், மாதுளை மரத்து கீழே உட்கார்ந்துருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதுளை மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேர். ஒரு லீடர் சரியான லீடராக இல்லைன்னா அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய மெஜாரிட்டியும் அவனை மாதிரி தான் இருப்பாங்க. 600 பேர் பிளஸ் ஒரு சவுல். எத்தனை பேர்? கணக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு. அல்லேலூயா. சரி, ஒரு ஜோனத்தான், ஒரு ஆயுததாரி. எத்தனை பேர்? 3. 2. யோனத்தானும் சின்னவன் 1000 பலத்த ஜாதி. இவன் 2 பேர். ஆனா இங்க 601 பேர். 601 பேர் மாதுளை மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கான்னா மாதுளை மரம் என்னத்தை நிழலை கொடுத்துச்சோ எனக்கு தெரியாது. இல்லை ஏதாவது மாதுளம் பழத்தை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்களான்னு அதுவும் எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். இவன் எதுக்குடா சோம்பேறி பைய, உன் சுற்றி இல்லை, உனக்கு ஃபுல்லாக சத்ருவாக இருக்கும்போது நீ உட்காந்து மாதுளம் பழத்தில் கீழே உட்காந்துட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம் நிறைஞ்ச 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தன் லீடர், இன்னொருத்தன் இராணுவ தளபதி. ஆயுதம் தரும், அவங்க ஃபுல்லாக ஆயுதங்கள் சுமந்துட்டு வருவான். இந்த 2 பேருக்குமே ரிஸ்க்கு தான். இப்போ ஒன்றுன்னா நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. இருந்தான். சரி, இப்போ இந்த யோனத்தானுடைய சில குவாலிட்டிகள். ஜோனத்தான் வாஸ் எ காட்லி பர்சன். முதலாவது நம்ம நோட் பண்ண வேண்டியது, எழுதி கொள்ள வேண்டியதோ இல்லை மனதில் பதித்து கொள்ள வேண்டியதோ என்னன்னு கேட்டால், ஒரு தேவ பயமும் தேவ பக்தியும் தன் தேவனை அறிந்தவனுமாயிருந்தான். இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு முற்பிதாக்கள் மூலமாக வாக்கு தத்தங்கள்னாலே சம்பாதிக்கப்பட்ட தேசம். இஸ்ரவேல் தேசம் என்பது வாக்கு தத்தம். எவனோ அந்த பக்கம் போகும்போது ஒரு தேசத்தை கண்டுபிடிச்சு ஒரு எல்லையை போட்டு இதுதான் என் தேசம்னு சொல்லலை. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணி, நீ இப்போ இருக்கிற இந்த பூமியை உனக்கு பின்வரும் சந்ததிக்கு தருவேன்னு சொல்லி நீ சமாதானத்தோட படுத்துக்குவ. அதை 430 வருஷம் கழித்து அவங்க இங்கே வருவாங்கன்னு சொல்லி எப்பா 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 எப்படி வாக்குத்தத்தம் பெற்று பிறகு கானானுக்கு அழைச்சி சென்று கர்த்தர் கொண்டு போகிறார். அந்த தேசத்துக்காக அந்த தேசத்து குடிகள் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தினாலே பெற்றதான அந்த பூமிக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டாம். ஆமா, வேற எப்படி நம்ம பாருங்க, தேவன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல, நேத்து முந்தானத்து சொல்ல, எங்க சொன்னதை வாக்குத்தத்தமாய் சுதந்திரித்துக் கொள்வாயின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது சுதந்திரமான. அதனால தான் ஆபிரகாம் ஒரு ஈசாக்கின் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருந்தான். ஏன்னா ஏக சுதன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இவனை வச்சுதான் உன் சந்ததியே வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருப்பான். பிரியம் வச்சிருக்கிறது செல்ல பிள்ளையா இருக்குது, வெள்ளையா பிறந்துச்சு, புப்புன்னு பிறந்துச்சுன்னு இதுக்காக இல்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார்னு. அவன் கருப்பா பிறந்தான் என்ன, அவன் ஒரு மாதிரி ஒரு கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு பிறந்தான் என்ன, பட் தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் இவன் மூலமாய் நிறைவேறும். அதுதான் முக்கியம். இல்லையா? அப்போ அந்த தேசத்துக்காக வைராக்கியம் பாராட்டி அந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒன்று கொடுத்து, ஒருத்தனை கர்த்தரே சூஸ் பண்ணி, அப்பா ஆடுகள் காணாம போன ஒரு பையில கொண்டு வந்து நீ வான்னு சொல்லி அவனை சூஸ் பண்ணி ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு ராஜபட்டத்தில் கொண்டு வந்து அவனை ஆசனத்தில் உட்கார வச்ச அவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கணும்? அந்த தேசத்துக்காக முதல்ல இந்த தேசம் கிடைச்சதே ஸ்தோத்திரம். ரெண்டாவது இந்த தேசத்தில் என்னை ராஜாவை ஆக்குனது ஸ்தோத்திரம். இது ரெண்டுமே போதும்.
என் உயிரையே இதுக்காக கொடுப்பேன்ட்டு அவன் கொடுத்துருக்கணும். இதை விட்டு மாதுளம்பரத்துக்கு கீழே உட்காந்துருந்தானா. ஆளைப்பாரு என்னத்தை செஞ்சானோ தெரியல. இவனோட சேர்ந்து ஒரு 600 பேர் பகடை வச்சு ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க. அங்கே பெலிஸ்தர் பூரா தானையும் சுற்றி கிடக்கு. இது நடுவில் 2 பேர் சொந்த பையனை எந்திரிச்சிட்டான். அப்போ 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் தான் இப்போ யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி அழகா சொல்கிறான் பாரு. தான் மச்சான் பேசுன மாதிரி பேசுகிறான். மச்சான் யாரு? யோனத்தான் மச்சான் யாருங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா. மறுபடியும் 2வது தரம் என்ன சொல்றான்? முதல் வசனத்தில் போவோம் வான்னா, அங்கேயும் 6வது வசனத்தில் போவோம் வான்னா அவன் பிளட்டு 100 டிகிரிக்கு மேலே போயிருச்சுன்னு அர்த்தம். பாயில் ஆகிட்டு இருக்கு. இவனை சாகடிச்சா ஒழிய நான் தூங்க மாட்டேன் இன்னைக்கு ராத்திரின்னு உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். அவனுடைய எண்ணங்கள் பார்த்தீங்களா? திருப்பி அதத்தான் 2வது முறை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் காரசாரமா சொல்றான். என்ன சொல்றான் நீங்களே பார்க்கலாம். அதே தான் தாவீது சொன்னா, விருத்த சேதனம் இல்லாத எப்படிடா உன்னை விடுவேன்னு அவன் பிளட் பாயில் ஆயிடுச்சு. இவன் 2வது முறை அதை சொல்லி 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 தன் விசுவாசத்தை அவன் கிளப்பிட்டு இருக்கிறான். இவனை விடக்கூடாது, வா போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க, அல்லேலூயா, ரட்சிக்க தடை இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென். ரட்சிக்க தடை இல்லை. 23வது வசனத்தை வாசிங்க. அதுலேயே இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் எங்க வேணா போட்டோம், நமக்கு பாயிண்ட் என்ன? ரட்சிப்பார், ரட்சிக்க தடை ஒண்ணு இல்லை. ரட்சிப்பார்னு சொல்லி விசுவாசத்துல புறப்பட்ட பிறகு 23ல ரட்சித்தார் இருக்கு. அப்போ விசுவாசம் என்னைக்குமே ஜெயிக்கும். வைராக்கியம், கர்த்தருக்கு மேல வச்சிருக்கிற வைராக்கியம் என்னைக்குமே ஜெயிக்கும். அந்த வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் அதை கண்களால் பார்ப்பார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் விசுவாசத்தின் பலனை கண்களாலே பார்ப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ முதலாவது பாயிண்ட் என்னன்னா, இவன் நல்ல தேவ ஒரு பக்தி, தேவனோடு கூட நல்ல உறவில் இருந்த மனுஷன். உறவில் அப்பா அப்படி இல்லை, இருந்தாலும் பையன் நல்ல உறவில் வந்திருக்கிறான். இது குடும்பத்தில் யார் எப்படி வருவான்னு நமக்கே சொல்ல முடியாது. ஒரு மோசேக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளைகள் அப்படி எந்திரிச்ச மாதிரி இல்லை. ஒரு சாமுவேலுக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளைகள் எந்திரிச்ச மாதிரி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பங்களில் பிள்ளைகள் வைராக்கியமாக இருக்காங்க, பெற்றோர்கள் எந்திரிச்ச மாதிரி தெரியல. எது எப்படி வேணாலும் நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் எல்லாம் நம்ம கமிட் பண்ணி ஜெபிச்சு அந்த லிங்கை விட்டுறக்கூடாது. ஆண்டவரோடு வச்சிருக்கிற அந்த தொடர்பு, அந்த லிங்கை எப்படி கட்டே ஆகக்கூடாது. அந்த லிங்கை உண்டாக்கினதே தேவன், அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. எப்படி தேடியாவது பாருங்க, சில பிள்ளைகளை தாய்மார்கள் வளர்ப்பாங்க. தகப்பன் சின்ன வயசுலேயே தகப்பன் போயிடுவான். அப்போ அந்த பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க. இல்லை சில நேரங்களில் சின்ன வயசில் தாய்மார்கள் போய்விடுவாங்க. அப்போது அந்த பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு தகப்பனாக இருக்கும். ஆக மொத்தம் அவங்க 10 பாத்திரம் தேய்ச்சாவது என்ன செய்கிறாங்க இந்த உலகத்தில்? நான் பொதுவாக சொல்லுகிறேன், நடக்கிறத சொல்லுகிறேன். எப்படியாவது மடியில் ஈரத்துணியை கட்டிட்டு நான் வளர்த்தேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் எப்படியாவது பாத்திரம் தேய்ச்சி, அங்கே தேய்ச்சி இங்கே தேய்ச்சி, அதை அங்கே காசு வாங்கி இங்கே காசு வாங்கி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் சேர்ந்து இதில் சேர்ந்து எப்படியோ ஒரு காசை சேர்த்து அவனை ஒரு வழியாக்கி தேத்தி பிள்ளைகளுக்காக தேஞ்சி போகிற பெற்றோர்களும் உண்டு. ஒரு சிலர் அப்படி உண்டு. ஏன் இதை நான் உங்களுக்கு சொன்னேன்னா, சில நேரங்களில் அப்படி இருக்கிறாங்க. அதனால தான் கிடைச்ச உலகத்தான் சொல்கிறான்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ட்டு. அப்போ அந்த கிடைச்ச நேரங்களில் லிங்க் கட்டாகாதபடிக்கு
எப்படி அங்கே வேலை செஞ்சு இங்கே வேலை செஞ்சு சேர்த்து 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 இப்படி கரை ஏற்றி விடுறது போல் இந்த கூட்டம் இங்கே வச்சுருக்காங்க, அந்த ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், இந்த மீட்டிங்கில் இங்கே இந்த அப்படி இப்படி சாக்குபோக்கு சொல்லணும்னா ஏகப்பட்ட சொல்லிடலாம். இருந்தாலும் லிங்கில் நம்ம ஒரு தரம் லிங்க்கு கட்டாச்சுன்னா மறுபடியும் அந்த லிங்கை புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும். நான் பல காரியங்கள் உள்ளே வந்துடும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படியே ஒரு சோம்பேறித்தனம் பின்வாங்கி போயிடும். லிங்க்கு கட்டாகாதபடிக்கு நம்ம பிரயாசப்படணும். வீட்லேயும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து அந்த சிந்தையிலேயே இருந்தால் ஒழிய கொஞ்சம் விட்டாச்சுன்னா பாவத்துடைய அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. அவுட் சைடு ப்ரெஷர் இஸ் ஹையர் தேன் தி இன்சைடு ப்ரெஷர். என்ன நடக்கும்? ஃப்ளூயிட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? அங்கே வெளியிலேருந்து இருக்கிற ப்ரெஷர் ஜாஸ்தி, அழுத்தம் ஜாஸ்தி, உள்ள அழுத்தம் கம்மி. அப்போது தண்ணி எங்கேருந்து எது வரும் உங்களுக்கே தெரியும். வெளியிலேருந்து சின்ன துவாரம் இருந்தாலும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கனால அதுபோல தான் பாவத்தின் ப்ரெஷர். பிசாசு வச்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் அழுத்தம் நிறைய இருக்குது. கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னா பட்டு சரியான ப்ரெஷரில் உள்ள அடிக்குது. அப்படியே கெட்டு போகும், விடக்கூடாது சோம்பலுக்கு. இது ஒரு பாயிண்ட். அப்புறம் ரெண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், he was a man of great faithங்க, சரியான ஒரு விசுவாசம். 10வது வசனத்தை வாசிக்கையில், எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம். அப்போ இவனுடைய விசுவாசம் எல்லாம் என்னவா இருந்ததுன்னா, கர்த்தர் நிச்சயம் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார்னே போறான். அல்லேலூயா. ஆமா, அதுல சந்தேகமே கிடையாது. கையில் ஒப்பு கொடுப்பார். வா, இதுக்குன்னே நம்ம கிளம்பணும். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பயல்களை வெட்டுறதுக்குன்னே, நம்ம ஜெயிக்கிறதுக்குன்னே கிளம்பணும். கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்பதற்கு இது அடையாளம். அவர் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பார். வா, அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி போகிறான். அப்போ இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி எப்படிப்பட்ட ஆவின்னு நீங்களும் நானும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இவன் பயங்கர வெறியில் போகிறான் இப்போ. அல்லேலூயா. அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேவன் அல்லவா? கர்த்தர் இதை பார்க்கலையோ? அவ்வளவும் பார்க்குறார். குடும்பத்தில் எவன் தேடுறான், எவன் தேடலை, எவன் படுத்துங்கிறான், எவன் உலகத்துக்கு பின்னால் போகிறான், எவன் பாவத்துக்கு போகிறான், எல்லாம் கர்த்தருடைய 7 கண்கள், பூமியை சுற்றிலும் உலாவி கொண்டிருக்கிற 7 கண்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போன அந்த 5 நாளில் யோசேப்பை குறித்து சொல்லும்போது, அவன் யோசேப்போட தேவன் கூட இருக்கிறது பார்க்கறது எல்லாம் ரொம்ப அழகாய் கர்த்தர் பேசினார். ரைட்டுங்க. he was a man of great faithங்க. ஸ்தோத்திரம். இப்போ 12வது வசனத்தை வாசிக்கும் போது, தானயம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரையும் பார்த்து, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அங்கே ஒப்பு கொடுப்பார். எதுல? ஸ்தோத்திரம். 10ல் ஒப்பு கொடுத்தார்னு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு அடையாளம். ஆனால் 12வது வசனத்தில் ஒப்பு கொடுத்தார். அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ காலங்களையும் நேரங்களையும் கர்த்தருடைய செய்கைகளையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு கெப்பாசிட்டி அவனுக்குள்ள இருந்திருக்குது. அப்போ அவன் எவ்வளவு விசுவாச வீரனாக இருந்தால், எதிர்பார்ப்பு, தேவன் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் எவ்வளவு உண்மையும் ஆணித்தனமாக இருந்தால், மறுபடியும் பின்னாலே வாங்கிறான். 3வது தரம். 2 தரம் என் பின்னாலே வான்னு சொன்னவன், வா போகலாம்னு சொன்னவன், இப்போ என்ன சொல்றான்னா, கொடுத்துட்டாரு, வந்துரு பின்னாலன்ட்டான். ஐயப்பா, என்ன அழகான பாடம். இவன் வாழ்ந்து காட்டி இருக்கிறான். ஐயோ தெய்வமே, வாழ்ந்து காட்டி இருக்கிறான். அந்த சவாலான வாழ்க்கை தான் நமக்கு மாடல், நமக்கு இன்னைக்கு மாதிரி. மட்டமான சூழ்நிலையா இருந்தாலும் கூட இந்த பரிசுத்தவான்கள் வாழ்ந்ததான ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம்.
அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்து நம்மளுக்கு சொல்றார். பார், உனக்கு முன்னால போன இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அவனோட இருந்து ஜெயத்தை கட்டளையிட்ட நான் தான் உன்னோடையும் கூட இருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். அடுத்து மூன்றாவதாக பார்க்கும்போது he was ready for a very hard life. He was ready for a very hard life. 13 14 நீங்க வாசித்தீங்கன்னா, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏங்க யாருங்க இந்த ரிஸ்க் எடுப்பா? He risked, courageously he risked his life and he dedicated himself for a hard working life. இந்த லைஃப்க்கு இல்லாதவன் முன்னேறது ரொம்ப கஷ்டம். எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் உலகத்தில் கூட செக்குலரில் இருந்தாலும் நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் முன்னுக்கு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க, பட் தே ஒர்க் வெரி ஹார்ட். இந்த டைமுக்கு இவ்வளவு டைமுக்கெல்லாம் பேச மாட்டாங்க. தே ஒர்க் வெரி வெரி ஹார்ட். சோம்பேறிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறதில்ல, தெரியுமா உங்களுக்கு? அது சரியாக வேலை செய்து நல்ல வேலை செய்கிற மக்களை தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிறார். இவன் he dedicated himself for working hard for God's purposes to be fulfilled in his life. தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறணுங்கிறதுக்காக. அவங்க அப்பா சோம்பேறியா மாதுளம்பழத்து மரத்து கீழே உட்காந்து 600 பேரோட சும்மா பகட விளையாண்டுட்டு இருந்தா, இவனோ ஹார்ட் ஒர்க்கிங்காக லைஃப்க்கு தன்னை டெடிகேட் பண்ணி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு நம்ம ஆராதனைக்கு வரணும்னா அதில் ஒரு ஹார்ட் ஒர்க் நமக்கு வேணும். நம்ம இஷ்டத்துக்கு வரக்கூடாது. அந்த டிசிப்ளினுக்கு நம்ம செட் ஆயிடணும். 6 மணின்னா 6 மணிக்கு உள்ளவே, 9 மணின்னா 9 மணிக்கு உள்ளவே. அல்லேலூயா. மத்தியில் ஒரு ஐயா இருந்தார், ஒரு ஐயா தாத்தா, வயசான தாத்தா. அந்த பழைய சர்ச்சில் இருக்கும்போது இங்கிலீஷ் சர்வீஸ் நடந்துகிட்ருக்கோம். 9 மணிக்கு தான் தமிழ் சர்வீஸு. இங்கிலீஷ்க்கும் அவருக்கும் சுத்தமாக சம்பந்தமே கிடையாது. பாவம் அந்த தாத்தா நடந்து வருவார். நடந்து வந்து தள்ளாடித்தான் நடந்து வருவார். இனிமேல் 1-2 பேருக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நடந்து இங்கிலீஷ் சர்ச்சு பாதியில் வந்து உட்காந்துருப்பார். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், ஐயா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வர்றீங்க, உங்கள் வயசு ரொம்ப ஆயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தமிழ் சர்வீஸ்க்கு வாங்க அப்படின்னு. பிறகு தமிழ் சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் கடைசி ஆளாக என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போவார். அப்போது நான் கேட்பேன், என்னையா இப்படி ரொம்ப ஏழையாக வர்றீங்க, ஸ்தோத்திரம், உங்களுக்கெல்லாம் முதுகு இதுகெல்லாம் வயசாகிடுச்சு, வலிக்குமே, பாவம் வயசானவங்களுக்கு முதுகு காலெலாம் வலிக்கும் இல்லை, எப்படியாண்ணா? ஒரு மாதிரி கோபப்பட்டு என் முகத்தை பார்த்து இப்படி பேசினார். முதல் ஆளாக வரணும், கடைசி ஆளாக போகணும்னாரு. பாருங்க, என்னடா இந்த வயசில் இவருக்கு இவ்வளோ வைராக்கியனா? கர்த்தாவே ஸ்தோத்திரம், இப்படி ஆட்கள் இருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம். நீங்கள் இனிமேல் நான் என்ன சொல்ல வர்றேன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. அவருக்கு அந்த வைராக்கியம் இருந்தது. அவங்க ஒய்ஃபு பாட்டியம்மா சரியான வைராக்கியம். டிசம்பர் மாதத்தில் 21 நாள் கூட்டம் வைப்பேன். அந்த பனியில் ஒரு சின்ன ஸ்கார்ஃப் போட்டுட்டு நடந்து வருவாங்க. நடந்து வந்து அவ்வளோ நாள் ஆராதிச்சுட்டு பிறகு அவங்க சிக்காயி இறந்துட்டாங்க. இவங்க தான் இறந்து போவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் பார்த்தா அந்த ஐயா முதல்ல இறந்து போனார். ஆக மொத்தம் 2 பேருடைய விசுவாசம் சூப்பரான விசுவாசம். அவங்களுக்கு நாங்கள் தான் அந்த மாதம் ஏதோ செஞ்சு அவங்களுக்கு பாவம். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஆளாக வரணும், கடைசி ஆளாக போகணும். என்ன ஒரு வைராக்கம். பிறகு நான் சொன்னேன், ஐயா நீங்கள் திரும்பி அவர் அந்த ஸ்டெப்ஸு வேறு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பழைய சர்ச்சில் ஈஸியாக ஸ்டெப்ஸு போக முடியாது, பெரிய பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். அந்த ஸ்டெப்பை ஏறி வருவார். நான் பிறகு சொன்னேன், ஐயா நான் வாரந்தோறும் நான் உங்களுக்கு ரிக்ஷா அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன், நீங்கள் கவலைப்படக்கூடாது, நேராக நானே பே பண்ணி நானே ரிக்ஷாவுக்கு யாரையாவது வச்சு ரிக்ஷா கொண்டு வந்து வைப்பேன். ஆஹான்ட்டார். நான் நடந்து வருவேன், நடந்து வீட்டுக்கு போவேன்ட்டு நான் கடைசி வரைக்கும் நடந்தான் போனார். ரிக்ஷா டார், போயா நீயும் ரிக்ஷாவும் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். எப்படி பார்த்தீங்களா? அந்த வயதான அவர் வந்து 1 இயர் தான் இருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து போயிட்டார். அதுக்குள்ள
ஒன்லி 1 இயர். இந்த 1 வருஷத்துக்குள்ள அவர் காட்டின வைராக்கியம் அதெல்லாம் நமக்கு சாட்சிகள். நம்ம கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ளணும். அந்த காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ளுன்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் பிரயாசப்பட்டுட்டோம்னா என்றைக்குமே லாபம் நமக்கு தான், நமக்கு நஷ்டம் ஆக போகிறது இல்லை. இவன் ஹார்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அவன் ஆயுததாரியும் யோனத்தானும் என்ன செஞ்சாங்களாம்? யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து. ஏங்க ஒரு லீடர் இப்படி ஏறுவானா? நான் கேட்குறேன், ஒரு லீடர் இப்படி ஏறுவானா? பிறகு அவன் ஆயுததாரி, அவன் பின்னாலே ஒரு முறுமுறுக்காத ஒரு ஆயுததாரி. என்னையா ஒரு குதிரையும் காணும், ஒரு ரதமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வண்டி இல்லை, எப்படியா இந்த மலையில் போய் என்னையை ஏற சொல்ல? உனக்கு தான் பொழப்பு இல்லைன்னா எனக்கும் இல்லையா, பொண்டாட்டி பிள்ளை இல்லையா அப்படின்னு அவன் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காய் நன்றி. இவனுக்குள்ளேயும் ஆயுததாரிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரே ஆவி. அப்போ வாட் எ கரேஜ் அண்ட் ஹார்ட் லைஃப். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். 20 பேர். ஒரு அடி அடிச்சாம 2 பேர் அடிச்சானுங்க. 20 பேர் காலி. எப்படி முடியும்? நம்ம ஒருத்தன் அடிச்சாலே நம்ம முடியலையே. ஒரு அடிச்ச அடியில் 20 பீப்புள் அவுட். எங்க விழுந்துச்சுன்னு தெரியல எவனுக்கும். அடிச்சானுங்களை பாருங்களா. அப்போ ஹார்ட் லைஃபுக்கு தே வேர் ரெடி ஃபார் இட். இந்த தவழ்ந்து போகணும். எனக்கு அந்த கொடுக்கலை, எனக்கு வண்டி கொடுக்கலை, சலுகை கொடுக்கலை, எனக்கு ஆள் இல்லை, பத்தலை, எங்களுக்கு கொடுத்தா இன்னொரு ஆள் கொடுத்தா நாங்கள் போயிருப்போம், இன்னொரு இது கொடுக்கணும், அலவன்ஸ் கொடுக்கலை, அட்வான்ஸு கொடுக்கலை, அப்புறம் என்ன கொடுக்கணும், இன்னும் வேறு ஏதாவது சொல்லுங்கள், காப்பி கொடுக்கலை, அப்புறம் அப்பப்போ டிஃபன் கொடுக்கலை, இப்படியெல்லாம் முறுமுறுத்து இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஊழியத்துக்கு ஆகாது. அவன் என்ன காப்பி சாப்பிட்டான், என்ன சாப்பிட்டான் ஒன்றும் தெரியாது. குறிக்கோளே அவன் அடிக்கிறது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்க, அடுத்து 4வது காரியம் அப்படி சொல்ல போனால், இப்போ 15வது வசனத்துக்கு வந்தால், அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி கொள்ளையிட போன தண்டிலும் உள்ளவர்கள் கூட்டத்தில் அடைந்தார்கள். அப்புறம் இதுதான் முக்கியம். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டாய் இருந்தது. தேவனால் உண்டாய் இருந்தது. அப்போ தேவனுடைய ஹெல்ப் எங்க வருது? நீங்க சொல்லுங்க, திங்க் பண்ணுங்க. இந்த பயங்கரங்கள் எப்போ வந்தது? இவன் இவ்வளவும் செஞ்சு விசுவாசத்தில் கிளம்பி உண்டில்ல நாக்கிடுவேன் பாருன்னு சொல்ல வைராக்கியத்தில் போய் தவழ்ந்து நடந்தாலும் பரவாயில்லை, நாம் என்ன உருண்டாலும் பரவாயில்லை, இவன் தலை இருக்கக்கூடாது. தேசம் இப்படி பாழாய் கிடக்குது. எங்க அப்பா மாதுளை மரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்க அப்பா வச்சு ஒரு லாபம் இல்லை. இப்படி விட்டோம்னா அவ்வளவுதான், இவன் சுத்திட்டான், வளைச்சிட்டான் நம்மளை. அப்படியெல்லாம் எந்திரிச்ச பிறகுதான் தேவனால் உண்டா. அப்போ உத்தமனுக்கு அதான் முதல்ல உத்தமத்தை காட்டு, கர்த்தர் தம் பலத்தை காட்டுவார். முதல்ல உன்னுடைய வைராக்கியத்தை காட்டு, உன் விசுவாசத்தை காட்டு, உன்னுடைய தைரியத்தை காட்டு, உன்னுடைய தரிசனத்தை காட்டு, உன்னுடைய ஆசையை காட்டு. தேவராஜ்யம் கட்டப்படணும்னு முதல்ல நீ எழும்பு, நீ வேலை செய்ய எழும்பு. அதுக்கப்புறம் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். அதுக்கப்புறம் அவர் செய்யறது ரொம்ப அதெல்லாம் இப்போ முடிஞ்சதுக்கு அவர் கிளீனாக க்ளோஸ் பண்ணி அனுப்பிடுவார். புல்லு கூட முளைச்ச இடம் தெரியாதபடிக்கு பண்ணி விட்டுருவார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமி அதிர்ந்தது, இது தேவனால் உண்டாயிருந்தது. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார் அப்படின்னு அவர் செய்தார்னு இப்போ நிலைமைக்கு வந்திருக்குது.
ஆகவே நமக்கு கர்த்தர் செய்வார்னு நம்ம உட்கார்ந்து கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசத்தில் எழும்பணும், நம்ம தைரியத்தில் எழும்பணும், நம்ம தரிசனத்தில் எழும்பணும். நம்ம காரியத்தை கர்த்தருக்காக எதையாவது செய்கிறதுக்கு முன் வந்தால் கூட வந்து அதை முடிக்கிற தெய்வம் பயங்கரங்களால் செய்து பயங்கரமான காரியங்களை செய்து முடிக்க வைப்பார். இந்த ஆசீர்வாதங்கள் எப்போவுமே நிபந்தனையோடையே வரும், கண்டிஷன்ஸோட இருக்கும். எவ்ரி பிளெஸிங் இஸ் அ கண்டிஷன் பேஸ்ட். எவ்ரி பிளெஸிங் இஸ் அ கண்டிஷன் பேஸ்ட். வித்தவுட் எனி கண்டிஷன் தெர் இஸ் நோ பிளெஸிங் அட் ஆல். நீ நல்லா படித்து நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன்னு அப்பா சொல்லி கொடுப்பார். 80க்கு மேலே நீ கணக்கில் எடுத்து காட்டு, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பேன்னு. அந்த பையன் 80, அந்த பிள்ளை 80 மார்க்கு மேலே எடுத்து காட்டிடுச்சுன்னா அப்பா சைக்கிள் வாங்கி தரலைன்னா அது சட்டப்பூர்வமாக கேட்கும். நான் 85 வாங்கியிருக்கிறேன், இந்த பாருங்கள் நீங்கள் கேட்டது 80, நான் 85, சைக்கிள் எங்கேன்னு கேட்கும். கேட்டானே நம்ம வாக்கு கொடுத்தோமேன்னு செஞ்சிருவான். நீ மறுபடியும் வந்து 35ன்னு வாங்கிட்டு எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுன்னு என்ன அர்த்தம்? கிடையாது. ஸோ தெர் இஸ் எவ்ரி பிளெஸ்ஸிங் இஸ் அ கண்டிஷன் பேஸ்ட் பிளெஸ்ஸிங். அதுபோல தான் ஆஹா நம்ம என்ன நினச்சி வந்தோம்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை வரும், நம்ம ஜாலியாக எடுத்துகிட்டு போய் அல்லையா சொல்லிட்டு உட்காந்துடலாம். டேய், அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால் அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா ரைஸ் அப், நீ எந்திரிங்கிறார். அல்லேலூயா. நீ எந்திரிச்சு உன் விசுவாசத்தில் எந்திரி, உன் கரேஜில் எந்திரி, தைரியத்தில் எந்திரி, உன்னோட இருக்க ஆயுததாரியை கூட்டிட்டு வா. ஸ்தோத்திரம். கிளம்பு. பிரைஸ் தி லார்ட். உட்கார்ந்து படுத்து தூங்கிட்டு இருக்காத, சோர்ந்து போகாத, நம்மால ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி நினைக்காத. கர்த்தரே எல்லாத்தையும் வந்து ஆயுதங்கள் எல்லாரையும் பையில போட்டு ஆண்டவரே சுமந்து வந்து யோனத்தானுக்கு முன்னால போய் ஆண்டவரே அடிச்சு யோனத்தான் அப்படி. அப்போ உனக்கும் மாதுளை மரத்துக்கு கீழே இருக்க உனக்கு அப்பாவுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. இவன் பாருங்க இவ்வளவு மோசமான பையன்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சாடிஸ்டுங்க. 24 வசனத்தை வாசிங்க. 24. இஸ்ரவேல் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம். எங்க ஒருத்தன் வெற்றி கொண்டாடிட்டு இருக்கிறான், காணாம போயிட்டானுங்க பெலிஸ்தியர்கள். ஜாமக்காரன் சொல்றான், ஒருத்தன் அடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆளுகளை காணலன்னொன்னே இந்த இஸ்ரவேல்ல எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கணும். இவனுக்கு ஏன் இந்த வருத்தம் வருது? ஈகோ பிடிச்ச பயல்க. இவன் யாரு? ஈகோ. நீ வேலை செய்யல, வேலை செய்யறவன் ஒருத்தன் வேலை செஞ்சு ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறான். அப்ப நீ சந்தோஷமாவது படலாம்ல, காசா பணமா? அது கூட உனக்கு தெரியலையே. இஸ்ரவேலில் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையில் பழி வாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் என்னத்தை பழி வாங்கின? என் சத்துருக்கள் கையில் நான் பழி வாங்குவேன்னு சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடினால் ஜனங்கள் ஒருவரும் எவ்வளவு வேணும் போஜனம் பண்ணாது இருந்தார்கள். ஏப்பா உன் ஜனத்தை பட்னி போட்டு, டே நீ என்னையா இது சுத்தில சத்துருக்களா இருக்கிறான், நீ படைக்கு போக மாட்டேங்கிற, யுத்தத்துக்கு போக மாட்டேங்கிற, ஜனங்களையும் விட மாட்டேங்கிற, இவன் சாயங்காலம் மட்டும் இவர் பெரிய பழி வாங்குவானா? என்ன பழி வாங்குற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை பாருங்க. இந்த சோம்பேறி பயல்களுக்கு ஈகோ நிறைய இருக்குது போல. சாப்பிடாம ஜனங்கள் எல்லாரும் சாயந்தரம் மட்டும் பாவம் பசியில வருத்தம் உண்டாயிட்டு. அப்போ ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது, ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையிலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணையின் நிமித்தம் பயப்பட்டார்கள். அப்போ சோர்வு, பசியில சோர்வு, அப்புறம் வருத்தம், மிகுந்த வருத்தம், பிறகு பயம். பசினால சரீர சோர்வு, ரெண்டாவது தண்ணி கூட குடிக்கப்படாதா, டீ கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் ரெண்டாவது மிகுந்த ஆணை நிமித்தம் வருத்தம், என்ன நம்ம ராஜா இப்படி ஒரு ஆணை போட்டாரு சை அப்படி. மூணாவதாக வெட்டிவிடுவான், கழுத்து போயிடுமேன்னு பயம். ஆசையா நல்லா ஓசியில் கிடைக்கிற தேனு, அதை ஒழுகி கொஞ்சம் நக்கியாவது கொஞ்சம் தெம்பு அடைவோம்னா அதுக்கும் போய் இடம் இல்லை. இந்த ராஜாவை பற்றிலாம் மாதுளை மரத்து ராஜா. அப்புறம் 31 பாருங்க. 31 அன்றைய தினம் மிக்மாசிலிருந்து ஆயலோன் மட்டும் பெலிஸ்தியரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். அடுத்து 4வது, முதல்ல சரீர சோர்வு, 2வது மிகுந்த வருத்தம்,
மூணாவது பயம், அடுத்து மிகவும் விடாய்த்திருந்தார்கள். பாவம் டயர்டாக்கி அவனை. 32 அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையில போட்டு அடித்து ரத்தத்தோடும் பூசித்தார்கள். தேவையா? அப்போ வயலேஷன் ஆஃப் காட்ஸ் லா, ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறார்கள். ரத்தத்தோடு என்ன செய்யக்கூடாது எதையுமே. அப்ப இதுக்கு தள்ளினது யாரு? ராஜா தானே தள்ளுறான். அவன் கொள்ளை மேல பூந்து இனி இதுக்கு மேல பொறுக்க முடியலன்னு அடிச்சு போட்டு தட்டிக்கிட்டு தரையில போட்டு மிதிச்சு மாம்சத்தை சமைச்சு சாப்பிட்டானான்னு தெரியல. பச்சையா ரத்தத்தோட வேற வழி இல்லை. எப்பா இது என்னது? சோ இதுக்கு தள்ளினது யாரு? சவுலு. டேய் சவுலா இரு. 37 பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்கள் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளில் அவனுக்கு மறு உத்தரவு ஒன்னா ஆட் ஆயிட்டு இருக்குது. நம்ம ஐயாவுக்கு மேல தொப்பியில நிறைய ஃபெதர் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு, ஆட் ஆயிட்டு இருக்குது. அப்போ ஜனங்கள் மிகுந்த வருத்தம், பசி நிமித்தம் சோர்வு, பயம், விடாய்த்திருந்தார்கள், தேவனுடைய கற்பனைகளை மீறினார்கள். இப்ப சவுலுக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை தேவனிடத்துல இருந்து கிடைக்குமான்னு பார்த்தா தேவன் பேச மறுக்கிறார். அல்லேலூயா. இப்ப 39க்கு வாங்க. அப்படியே அது என் குமாரனாகிய யோனாத்தானில் காணப்பட்டாலும் அவன் சாகவே வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதி உத்தரம் சொல்ல. என்னடா அது, உன் பையன் ரட்சிப்பை கொண்டு வந்தது பிரயாசப்பட்டு 2 பேரா சேர்ந்து அடிச்சு தூக்கி எடுத்துட்டு வந்துட்டானுங்க. அவன் இன்னைக்கு நமக்கு சுற்றியில் இருக்கிற சத்ரு காணலை. அவன் முறிந்து என்ன செஞ்சிட்டான், ஓடி போயிட்டான், செத்தே போயிட்டான், ஓடி போயிட்டானுங்க நிறைய பேர். இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்ததான ஒரு யோனத்தானை கொண்டு வந்து நீ பல்லக்கில் ஏற்றி புகழ்ந்து அவனுக்கு மரியாதை கொடுத்து கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் தேவனை துதிக்கிறதுக்கு பதிலாக இவன் சாகணுங்கிறான். ஜனங்கள் ஒத்துக்கலை, முடியாதுன்ட்டான் அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியில் ஜனங்கள் காப்பாத்துனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 45 பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஜனங்களோ சவுலை நோக்கி அப்புறம் நோக்குவோம். ஜனங்களோ விடல. அப்ப தான் ராஜா யாருங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. யோ நீ அன்னைக்கே நீ மாதுளை மரத்துக்குள்ள உட்கார்ந்த போதே நீ யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லைன்ட்டு. அப்புறம் இவனுங்களை போட்டு இப்படி கொண்டு வந்துட்டு எங்களையும் வேற பாடுபடுத்தி போட்டு ஜனங்களோ சவுலை நோக்கி இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. ஜனங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. யாருக்கு விரோதமா பேச? சவுல்னா யாரு? இனி பார்த்தான், என் கழுத்து போனாலும் பரவாயில்ல, சத்தியத்துக்காக நிற்க போகிறோன்ட்டு நின்ட்டான். உண்மைக்காக நம்ம என்ன செய்யணும், நின்று ஆகணும். ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூட்டிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடாது, அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தலையில விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தலையில் இருக்கிற ஒரு மயிராவது கீழே விழுந்துச்சு, ராஜா நடக்கிறது வேற அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். சொல்லுகிறோம், தேவன் துணை நிற்க இந்த காரியத்தை இன்று நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். ஜனங்கள் அவனை தப்புவித்தார். ஆண்டவருக்காக நின்னோன்னா ஆண்டவர் கூட இருந்து காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனையும் தப்புவிக்கிறார். இல்லையா? நல்ல பாடங்கள் இல்லையா? அல்லேலூயா. ஆகையினால நமக்கு ஒரு காரியம் செய்வார்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதா இருந்தாலும் எடுத்து கர்த்தருக்காக நின்னோன்னா ரிஸ்க் தான். ரிஸ்க்னா கொஞ்சம் கஷ்டங்கள் தான். தவழ்ந்து போகணுன்னா அதுவும் செங்குத்தான மலையில் ஏறினார்கள் போட்டிருக்கு. ஸ்டீப்பா இருக்குது, இப்படி இல்லை.
புல்தரையில் போகிற மாதிரி இல்லை, இப்படி இருக்குதான் மலை. செங்குத்தான மலையில் ஏறணும். ஆயுததாரின்னா ஆயுதங்களை பின்னால் வச்சுட்டு இவன் ஏறுவான் பாருங்க, எவ்வளோ வெயிட்டு. அந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு தவழ்ந்து போனால் பரலோகத்தில் நிச்சயமாக கேள்வி கேட்கணும், எப்படியா போன, உனக்கு எப்படி பலன் கிடைச்சது? எங்களால் இங்கே பாருங்க, அந்த படியேறி வெளியில் போகிறதுக்கு மூட்டெல்லாம் வலிக்குது, இறங்கி வர்றதுக்கு அவ்வளோ வலிக்குது, வீட்டை விட்டு வர்றதுக்கு அவ்வளோ வலிக்குது, வந்தால் டயர்டாயிடுது. எப்படா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மலையில் நீ ஏறின? அதுதான் தேவன் துணை நிற்கத்தானே எல்லாம் நடந்தது. நமக்குள்ள அந்த தீ எரியுமானால், அந்த விசுவாசத்தை எரியுமானால், சூழ்நிலைகளை பார்க்காம விசுவாசத்தை எரியணும். சூழ்நிலைகளை பார்த்தா யோனத்தானும் ஆயுததாரியும் நிச்சயமா போயிருக்க முடியாது. நிச்சயம் அவங்க அப்பாவாலேயே ஒன்றும் செய்ய முடியல. அப்பா நான் என்ன செய்ய முடியும்னு அவன் கேட்பான்ல. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, யோனத்தான் அவர் ஆயுததாரியை ஏற்கனவே நல்லா செட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ரகசியமா எவ்வளோ நாளா செட் பண்ணியிருக்கான். அப்போ இவனுக்கும் அந்த ஆயுததாரிக்கும் கண்டுபிடிச்சிருப்பான், கூட்டத்தில் எவன்டா நமக்கு செட் ஆகும்னு பார்த்துருப்பான். ஒருத்தன் கிடச்சான், இங்கே வா, நான் உன்ட்டு அப்புறம் பேசுகிறேன், தனியாக வான்னு சொல்லிட்டு நம்ம படையை ரெடி பண்ணி வைப்போமா இரு, எங்கள் அப்பா கொஞ்சம் சில நேரங்களில் அப்பப்போ சொந்து போயிட்டாலும் நம்ம விடக்கூடாது, நீ ரெடியா, நான் ரெடி, நீ ரெடியா, நீ ரெடினா நான் ரெடி, அப்படிப்பட்ட ஆட்கள் வேணும், நீ ரெடினா நான் ரெடின்னு ரகசியமாக செட் பண்ணிவிட்டு சான்ஸ் கிடைக்கும்போது அப்பா அங்கேயே உட்காரட்டும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், வயசாகி போச்சு அவருக்கு. அந்த 600 பேருக்கும் பாவம் அவங்க ஏதோ வயசானவங்களா சேர்ந்துருப்பாங்க போல இருக்குது, விடு, 60க்கு மேலே எல்லாருமே ரிட்டையர்டு சீனியர் சிட்டிசன்ஸ் உட்காந்துருக்காங்க, விட்டுரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆயுததாரியை கூட்டிகிட்டு கிளம்புன்னு சொன்னோடனே, நம்ம போய் பண்ண போகிறோம், நம்ம இடிக்க போகிறோம், நம்ம பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம்னு சொல்லலை. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் பண்ணுவார். அப்போ என் விசுவாசம் யார் மேலே இருந்துச்சுன்னா தேவன் மேலே வந்தது. அப்போ நிறைய நேரங்களில் பாஸ்டர் நீங்களும் அப்படித்தான் நாங்களும் அப்படித்தான் பேசும்போது எங்களுக்கு சூழ்நிலைகளில் எதையும் நம்புகிற மாதிரியே இல்லை, எதுவும் நடக்கிற மாதிரியே இல்லை. இருந்தாலும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எங்கள் வாழ்க்கையிலையும் எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை, ஆனால் நாங்கள் பேசணும்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தோணுது அப்படின்ட்டு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறது அவன் சொல்லும் போதும் தெரியல, தவழ்ந்து போகும்போதும் தெரியல. ஆனால் அவன் போனோன்னு ஒரு அடித்ததில் 20 பேர் காலி. அதுக்கப்புறம் பூகம்பம் வந்துச்சு, கிளப்பிட்டாங்க, புல்லு முளைக்காதபடிக்கு பண்ணி போட்டாங்க கர்த்தர். அப்போ புரிஞ்சிருப்பான். அப்போது நாம் விசுவாசத்தில் ஒரு படி வைக்கும்போது, நாம் தைரியமாக கர்த்தருக்காக இறங்கும்போது அவர் தம்முடைய வல்லமையான கிரியைகளை செய்து காட்டுகிறார். இது உண்மை. ஹெட் நாலேஜோடு விட்டுறக்கூடாது. கேட்டுட்டு இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு சூப்பர்னு விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கிரியை செய்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு போட்டிருக்கு. நல்ல பாடங்கள் கற்றுக்கொண்டோமா, செயல்படுத்துவோமா, கர்த்தர் பலன் தருவார். கர்த்தர் துணை நிற்க இந்த காரியத்தை நடப்பித்தான். எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமே. ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை பார்த்தா நாங்கள் இன்றைக்கி இந்த விசுவாச வார்த்தைகளை ஒரு வேளை பேசவே முடியாமல் இருக்கோம். ஏன்னா எங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குது. அன்னைக்கும் இதே சூழ்நிலை தான். நல்லவா இருந்துச்சு. நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் அல்லவா? ஒரு யோனத்தானை கொண்டு வந்து தேவன் பெரிய காரியங்களை அப்பாவுக்கு அவ்வளோ ஈகோங்க. ஜனங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்திட்டான். நீங்களே பார்த்தீங்களா இல்லையா? இல்லை நான் ஏதாவது கதை கட்டினேன்னா? எவ்வளோ லைனாக நீங்கள் பார்த்தீங்க. கர்த்தர் அவனோட பேசல, ஆனால் யாரோட கூட இருந்தார். அதனால தான் நிற்க வச்சு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாவோட கர்த்தர் என்ன செய்யல, இவர் பெரிய எல்லாம் கேட்குறாரு, நாங்கள் பழி வாங்க போகிறோம், கர்த்தனோட என்ன பேசுகிறதே, பழி வாங்குறத முதல்ல விடு, நான் உன்கிட்ட பேசினா தானே போ அப்படின்ட்டார். ஆண்டவர் பேச விரும்பலை, பதில் கிடைக்கல. ஆனால் ஒரு யோனத்தான்ட்ட 2 பேர் பெலிஸ்தியர்களை துரத்தி போட்டானுங்க. கர்த்தர் துணை நிற்க, இதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க, செயல்படுங்கமோ. கர்த்தருடைய கிரியைகளை பார்த்து சாட்சியாக நிற்போம், ஜெயம் எடுப்போம். பரிசுத்த பிதாவே,
எங்கள் பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்க இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு, கர்த்தாவே நீங்கள் சொன்னது மாத்திரம் இல்லை, நாங்கள் வந்து எங்கள் காதால் இதை கேட்க எங்களுக்கு ஒரு இரக்கம் காட்டி வீடுகளில் இருந்துராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பாத சன்னிதானத்துக்கு வர ஆண்டவர் ஒரு நல்ல இருதயத்தையும் எண்ணங்களையும் நீங்கள் கொடுத்தீங்க. நாங்கள் வந்ததுனால நீங்களும் பேசுகிறீங்க, நாங்கள் எந்திரிச்சதுனால நீங்கள் ஜெயம் கொடுப்பீங்க. யோனத்தான் எந்திரிச்சதுனால கர்த்தர் பூகம்பத்தை அனுப்புனீங்க. எந்திரிக்காத ஒரு சவுல் மூலமாக ஒன்றுமே நீங்கள் செய்யலை. எந்திரிச்சா யோனத்தான், அதனால நீங்கள் செஞ்சீங்க. கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். நல்லா இருக்குது, நல்லா இருக்குதுப்பா, அந்த வார்த்தை நல்லா தான் இருக்குது. ஆனால் 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 நம்ம எந்திரிக்கணுமே, நாங்கள் எந்திரிக்கணுமே, அதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே கர்த்தாவே. ஆகவே இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் கொடுக்குற வாய்ப்புகளெல்லாம் நாங்கள் பயன்படுத்திட்டு விசுவாசத்தோடு தைரியமாய் யோனத்தானை போல ஹல்லேலூயா எந்திரிச்சு ஜெயம் பெற்று உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் சத்துருக்களை துரத்த ஹல்லேலூயா கிருபை செய்வீராக. வந்தமுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புகிறதுக்காய் நான் மனதார உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே அவர் செய்த, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.